இப்போ வேற லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி பாஸ்தாவை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இதுதான் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா ரெசிபியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டையை ரொம்ப ஸ்க்ராம்பிள் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம்பிள் பண்ணி குக் பண்ணிவிட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ராம்பிள் எக்கை ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த பாஸ்தா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு கேரட், 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/4 கப் அளவுக்கு முட்டைகோஸ், 1/4 கப் அளவுக்கு குடமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பாயில்டு கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த வெஜிடபிள்ஸை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெஜ்ஜஸை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணி இப்போ வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதும் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்புடு கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்புடு ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குவிக்காக ஒரு தடவை ஸ்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கம்ப்ளீட்டாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கங்க போதும். ஒன்ஸ் வெங்காயம் குக் ஆனதும் பார்த்தீங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியை கம்ப்ளீட்டாக நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் பார்த்தீங்கன்னா இதில் நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குவிக்காக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ்தா பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததான் நம்ம பாஸ்தா வகை வச்சுக்கலாம். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1/2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேங்க. பாஸ்தாவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஓவராக குக் பண்ணிங்கன்னா பாஸ்தா பார்த்தீங்கன்னா குழஞ்சி போயிடும். இருக்கிறதுலே முக்கியம் கரெக்டான டைமில் பாஸ்தாவை குக் பண்ணுறது மட்டும்தான். ஒரு நல்ல பாஸ்தாவுக்கு பாஸ்தா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்கள் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா நான் ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணாங்க. பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். பாஸ்தாவை வடிக்கும் போது இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. பாஸ்தாவை வடித்த உடனே ஒரு கரண்டி வச்சு கிண்டிடாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம சாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சாஸை டைல்யூட் பண்ணிக்கலாம். டைல்யூட் பண்ணிவிட்டு மேலும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணி இந்த சாஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக
ரொம்ப நிதானமாக இந்த மாதிரி பாஸ்தாவை மசாலா கூட மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா பாஸ்தா பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம ஆல்ரெடி ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுட்டு முட்டையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் டாடா, பை பை ஃப்ரம் முன்னா, அண்ட் கீப் வாட்சிங் முன்னாஸ் மெனு.